Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Subservience அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த subservience அப்படின்னா என்னன்னா being in the state that is excessively willing to obey others. மற்றவங்களுக்காக கீழ்ப்படிந்து நடக்கிறது. தமிழ்ல சொல்லணும்னா அடிபணிதல், அடங்கி ஒடுங்கி இருக்கிறதே தன்னுடைய தேவைகள் முக்கியம் இல்லை, அடுத்தவர்களுடைய தேவைகள் தான் முக்கியம் அப்படின்னு அப்படி அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்கிறது சப்சர்வியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு she was raised in an environment that demanded absolute subservience to her elders. அவ வளர்ந்த சூழ்நிலை எப்படின்னாக்கா, பெரியவங்களை மதிச்சே ஆகணும், அவங்களுக்கு அடிபணிஞ்சே ஆகணும், அவங்களுடைய தேவைகள் தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த ஆம்பியன்ஸ்ல இருந்து, அந்த என்விரான்மெண்ட், அந்த சுற்றுச்சூழல்ல அவ வளர்ந்தவ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சப்சர்வியன்ட் அப்படின்னா being in the state excessively willing to obey others.